Taste the Daily. வட மாநிலங்களில் நடக்கும் போட்டிகளில் பாரபட்சம் பார்க்கப்படுவதால் தென் மாநில அணிகளுக்கு பிரச்சனை ஏற்படுவதாக தமிழ்நாடு கபடி அணியின் மேலாளர் கலையரசி தெரிவித்தார். பஞ்சாபில் தேசிய அளவிலான கபடி போட்டியில் தமிழக வீராங்கனைகள் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் டெல்லி வந்தடைந்த தமிழ்நாடு கபடி அணியின் மேலாளர் கலையரசி செய்தியாளர்களிடம் கூறுகையில், வீராங்கனைகளின் பாதுகாப்பு முக்கியம் என்பதால் சம்பவம் தொடர்பாக புகார் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் வீராங்கனைகள் டெல்லி வரவழைக்கப்பட்டு தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு உள்ளதாக கூறினார். பெண்கள் பங்கேற்கும் போட்டிகளில் பாதுகாப்பு அவசியம், ஆனால் பஞ்சாபில் நடைபெற்ற தொடரில் அதுபோன்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். இல்லைங்க சார், பிளேயருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஆர்கனைசிங் கமிட்டி வாலண்டியர்ஸ் எல்லாம் அதை தடுக்கணும். அதை தடுக்காம சவுத் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் அவங்க தாக்குனது தான் அங்கே பிரச்சனை ரொம்ப பெருசானதும். ப்ளஸ் பாண்டியராஜனை தனியாக கூட்டிகிட்டு போய் அடிக்க போகும்போது தான் பிள்ளைங்க எல்லாரும் உள்ளே வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்க அப்படி தனியாக கூட்டிகிட்டு போய் அப்படி தாக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்திருக்காது. நாட்டின் 76வது குடியரசு தின விழாவையொட்டி சென்னையின் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. சென்னை பாரிமுனையில் உள்ள இந்திய ரிசர்வ் வங்கி அலுவலகத்தில் சென்னை மண்டல இயக்குநர் உமா சங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதேபோல் சென்னை சுங்க இல்லத்தில் நடைபெற்ற 76வது குடியரசு தின விழாவில் சுங்கத்துறையின் சென்னை மண்டல தலைமை ஆணையர் ARS குமார் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில்வே மைதானத்தில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ரயில்வே பாதுகாப்பு படையின் அணிவகுப்பை பார்வையிட்டார். மேலும் சென்னையில் உள்ள சரக்கு மற்றும் சேவைகள் துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு மண்டல முதன்மை இயக்குநர் கென்னடி தேசிய கொடி ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.